சாம்பியன் டிராபி தொடருக்கான இந்திய அணியை அறிவித்ததிலிருந்தே இந்திய தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர், தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மத்தியில் உரசல்கள் அதிகரித்து வருகின்றன. இதன் உச்சகட்டமாக BCCI மீட்டிங்கிலேயே இருவரும் நேரடி வார்த்தை போரில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அண்மையில் மீண்டும் இருவரும் மோதிக்கொண்ட விவகாரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சாம்பியன் டிராபி தொடரில் விக்கெட் கீப்பராக KL ராகுலை கம்பீர் தேர்வு செய்ய அகர்கரோ ரிஷப் பண்டிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆனால் 2023ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் ராகுல் நன்றாக ஆடியதால் அவரே தொடரட்டும் என்ற கம்பீர் விடாப்படியாக நின்றாராம். இறுதியில் அகர்கர் கம்பீரின் யோசனையை அரை மனதோடு ஏற்றுக்கொண்டு விட்டுக் கொடுத்துள்ளார். பதிலுக்கு ஹர்திக் பாண்டியாவை துணை கேப்டனாக அறிவிக்க அகர்கர் வலியுறுத்தினாராம். ஆனால் அவரை மதிக்காமல் கம்பீர் சுப்மன் கில்லிற்கு வாய்ப்பு கொடுத்து அழகு பார்த்துள்ளார். இதனால் இருவருக்குமிடையே மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது தன்னுடைய யோசனையை பிறர் ஏற்க வேண்டும் என்று நினைக்கும் கம்பீர் மற்றவர்கள் யோசனையை ஏற்காமல் ஒரே அடியாக புறக்கணித்து விடுகிறார். கம்பீரின் இந்த மனப்பான்மை பூமராங் போல அவருக்கு எதிராக என்று திரும்ப போகிறது என்று தெரியவில்லை. 100ல் ஒரு வாய்ப்பாக இந்த 2025 சாம்பியன் டிராபி தொடரில் இந்தியா சொதப்பினால் அது கம்பீருக்கு கடும் நெருக்கடியை அளிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.